வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான். வணக்கம். சயின்டிபிக்கா இறைவனை பத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு குரு இப்போ இந்த கலிகாலத்துல நாம பார்க்க போறவர் தான் இறை சித்தர் ஸ்ரீ வெப்பதாச சுவாமிகள் அவர்களை சந்திக்கலாம். இறைவனை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல இதை நீங்க உணர்ந்திருக்கணும். இதுதான் இறைவன் அப்படின்னு உணர்ந்திருக்கணும். இப்ப நீங்க உணர்ந்த இந்த விஷயத்த ஒரு சமூக நீதி பார்வையிலையும், ஒரு சமூக அக்கறை இருக்கிற ஒரு பார்வையிலையும் அடுத்தவங்களும் தான் பெற்ற அதே இன்பம் மற்றவர்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதே போல பிறர் உயர்வினில் எனக்கு இருக்கும் இன்பம் அப்படிங்கிற ஒரு கருத்துலயும் நீங்க போறீங்க அப்படின்னும் போது நீங்க எப்படி இதை உணர்ந்தீங்க? இதை சரியான விதத்துல மக்களும் எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படிங்கறத நீங்க மக்களுக்கு சொல்ல போறீங்க. இப்போ கடவுள் விஷயத்துல இப்ப நாம கண்டுபிடிச்சோம் அந்த ஒரு நிலையில நாம இருக்கிறோம். இப்ப இந்த விஷயம் அறிவியல் முதல் வரைக்கும் போயிட்டு சக்சஸ் ஆன விஷயம். அது சர்டிபிகேட்டா அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றதால நாம நம்முடைய பணியை இந்த மக்களுக்கு பரப்புற அந்த ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கிறோம். விண்ணோடு மண்ணிற்கும் மண்ணோடு எம்மிற்கும் மற்றது அனைத்திற்கும் தாய்க்கும் தாயாய் தந்தைக்கும் தந்தையாய் இருந்து இயங்கும் முழு முதல் மூலமே எல்லாமுமாகி எங்கும் நிறைந்திட்ட மறைப்பொருளே தனித்துவம் மிக்க தான் தோன்றியான சக்தியே மகா சக்தியே சர்வமும் உம்மாலான சிவசக்தி மயம்தானே. இதுல இப்ப நாம இங்க ஒரு கடவுள் கோவில்னு ஒண்ணு எங்க ஊர்ல சொந்த ஊர்ல நம்ம பண்ணிருக்கிறோம். அது இல்லாம இப்ப இன்னொரு இடத்துல அந்த இடத்துக்கு பண்ணிக்கிறோம். அது இல்லாம திருவண்ணாமலையில இதை பண்றோம். ஏன்னா இதை தொடர்ச்சியா ஒரு ஏன்னா சமூக அக்கறையோட இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுன்னா இது ஏன் சொன்னா இது உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியணும். இனி வரப்போற யார் பிறந்தாலும் அவங்க அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருப்புனா என்ன, கடவுள்னா என்ன, அது கடவுள் எப்படி இருக்கு, இருப்பா இங்க இருக்கிற முழுமையா இருக்கக்கூடிய உண்மையான இருப்பு எது. இப்போ ஒரு இறை சித்தர்னு உங்களை பாக்குறாங்க, இப்ப இந்த காவி உடையில இருக்கீங்க அப்படின்னால என்ன நினைப்பாங்கன்னா நீங்க தான் கடவுள் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல சில பேர் உங்களை பார்க்க வருவாங்க. இல்ல கடவுள் கிட்ட கொண்டு போறவர் சில பேர் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க தெளிவா இருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டி குரு அப்படின்னுட்டு. எம் வாழ்க்கை உம்மால் எமக்கு வந்திட்ட வாய்ப்பு. எம் தேவைகள் உம்மால் எம்மை சுற்றி உருவாக்கப்பட்டவை. எம் தேவைக்காக யாம் வேலை செய்வதென்பது அனுபவத்தலை யாம் உணர உம்மால் எம்மீதாக்கப்பட்ட கடமை. கடமையான வேலையை யாம் செய்ய முற்படும் போதெல்லாம் கிடைக்கும் சுகத்திற்கும் சோகத்திற்கும் யாமே பொறுப்புதாரி. நான் என்பது உன்னில் அமைந்த உன்னின் சிறு பகுதி. நீ என்பது எம்மையும் எல்லாவற்றையும் சேர்த்த முழு பகுதி. உலகே உன் வடிவம் என்பதை அறிந்துணர்கிறேன். உம்மாலை பிறப்பெடுத்து உம்மீதே வாழ்கின்றேன். எம் வாழ்வு காலம் முழுமைக்கும் உம்மையே காண்கின்றேன், உம்மையே சுவைக்கின்றேன், உம்மையே சுவாசிக்கின்றேன், உம் ஓசையையே கேட்கின்றேன், உம்மையே உணர்கின்றேன், உம்மோடே உலாவுகிறேன், முடிவில் உம்மோடே கலந்து விட போகிறேன். அற்புதமான சக்தியோட நான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் கடவுளை கண்டுபிடிச்சுனாவே ஏத்துக்குவாங்க அப்படின்ற மனநிலையில மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில தான் நாம இந்த கடவுள் எதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஏன்னா இடைவெளி இவங்களுக்கான ஒரு தெளிவை ஏற்படுத்தினாதான் நம்ம இதுக்காக தான் இங்க போறோம், நம்ம இதுதான் நமக்கு கிடைக்க போகுது, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு தெளிவோட வரணும் இல்லையா? ஆமா. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சமூகத்துல இந்த கடவுள் தன்மையை வச்சு அவங்க பெரியவங்களோ இல்ல நம்பிக்கையோ அதாவது இன்னொன்னு சொல்லிடுறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருக்கிறத இல்லைன்னு சொன்னா அது போய், இருக்கிறத இல்லைன்னு சொன்னா அது போய், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொன்னா சந்தேகம், இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு சொல்றது நம்பிக்கை. ரைட்டுங்களா?
இது இப்படிதான் இருக்குன்னு சொல்ல எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி அடிச்சு சொல்றதுதான் உண்மை. ம், ம். இப்ப நான் எல்லாரும் விதவிதமா இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்றாங்க, இருக்குதுன்னு சொல்றாங்க, இப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க, அப்படி இருக்கு சொல்ல நம்பிக்கையிலதான் இருக்கிறாங்க So, தவிர. belief, faith இதெல்லாம் தாண்டி ம். இதுதான் வந்து ட்ரூத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. ஆமா, அந்த இதுதான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம ப்ரூவ் பண்ணிட்டு நாம உணர்ந்துட்டு இது இது கிட்டத்தட்ட நான் ஒரு 14 வருஷமா வெளி தொடர்புலையும் முகநூல்ல வந்து 2014 வந்துக்கிறேன். அதுவே வந்து ஒரு 11 வருஷமாவது. இந்த முகநூல்ல நான் வாதாடாத குழு இருக்காது. அப்படி அவங்க ஊர்லயும் போராடி போய் வலுக்கட்டாயமா உள்ள போய் எங்க போய் பிரச்சனை நடந்ததுன்னா கடவுள் காட்டுமிராண்டி அப்படி சொல்லுவாங்க. கடவுள் மறுப்பு, கடவுள் இருப்பு அப்படின்னு போகுது. இந்த மாதிரி குழுலாம் இருந்துச்சு எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அவங்க 2 பேரும் நாத்திகர் அவங்க எல்லாம் பண்றாங்க அந்த அதுக்குள்ள நம்ம வெப்பத்துக்கு வந்து அப்படி வச்சுட்டா போதும், அது அப்படியே கரைஞ்சிரும் அந்த விவாதம். எப்ப பார்த்தாலும் இந்த வெப்பதாசம் போனாலே அவங்க 2 பேரும் ஃபயர் ஆயிடுவாங்க. அதனால பல விவாதம் இதுல நான் சரி பண்ணிருக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த வட்டத்துல அந்த மாதிரி குழுக்களே காண. இப்போ எத்தனை பேரு எது பண்ணி பேசினாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை உள்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இவர் விடாம போராடுறாரு, அதனால இவர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு கூட நம்பலாம். எங்கும் நிறை இறைநிலை வெப்ப சக்தியே ஈடேறும் எண்ணத்தை எப்போதும் எமக்களிப்பாய், எம்மோடும் துணை இருப்பாய். எங்கும் நிறைந்த எல்லாமும் ஆகிய இறைநிலையான வெப்ப சக்தியே உமது அருளை எமது அருளாக்கி உலகமும் உலக மக்களும் சேமமுற நல்லாசி வழங்க வேண்டுகிறேன். குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்க, கேள்விகளுக்கு விடை கிடைக்க, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் எல்லா நன்மையும் கிடைத்து அனைத்து மக்களோடும் சந்தோஷத்தோடும் ஒற்றுமையுடனும் வாழ இறைசித்தர் ஸ்ரீ வெப்பதாச சுவாமிகளுடைய காணொளிகளையும் சொற்பொழிவுகளையும் தொடர்ந்து கேளுங்க. வெப்பமே எல்லாமே, எல்லாமே ஒன்றுதான். இறைசித்தர் வெப்பதாசர்.